வெல்கம் பேக் டு அருள் தேவ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஒரு 1vs1 போட்டிருப்போம். வாண்டடாக சம்பவம்னு ஒரு ப்ரோ வந்து கூப்பிட்டு விளையாண்ட மேட்ச் தான் இது. பாருங்கள், இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ண வரேன்ட்டேன், அதான் ரெக்கார்டன்ஸில் இது பண்ணி காட்டுறேன். எனக்கு ஒன்றும் புரியல இந்த இடத்துல. அவர் ஏன் என்னை கூப்பிட்டாரு எதுக்குன்னே தெரியல. எனக்கும் பயம் வேற. பார்ப்போம். கோவாவில் தான் போடுறேன், கோவால் மட்டும் தான் போடுறேன். இந்த இடத்துல எனக்கு 200 போயிடுச்சுங்க நெட்ஒர்க்கு. அதனால மட்டும்தான் குளோவால் ஸ்லோவாக விழுவும். வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக விழுற மாதிரி தான் தெரியும், ஆனால் குளோவால் ஸ்லோவாக தான் விழுந்துச்சு. அவர் வேற ஸ்னைப்பரை வச்சுட்டு வேற அடிக்கிறாரு. பிளேயர் ஆட்டுக்கு அவர் வேற, நம்ம வேற பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக விழுவுதுன்னு. குளோவால் ரொம்ப ஸ்லோவாக விழுந்துச்சுங்க மேட்ச். அடிச்சு விட்டாரு, என்னால் ஒன்றும் முடியல. நான் பாட்டு குளோவால் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். 200 போயிடுச்சுங்க பாருங்க. எதுக்கு நீ கூப்பிட்டாருன்னே தெரில. சும்மா ஒரு பொழுதுபோக்கு எவனாச்சு சொல்லிட்டு கூப்பிட்டாராட்டுக்கு. இந்த மேட்ச்சில் ஷார்ட் கன் எடுத்தேன். ஓகே, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே புரிஞ்சிருச்சுடா அசிங்கப்பட போகிறேன்னு ஆயிடுச்சு. தோத்துட்டு அசிங்கப்பட போகிறேன்னு ஆயிடுச்சு. நான் ஏன் கிரனட்டை கீழே போட்டிருந்தேன்னா, அவர் வந்து கிரனட்டு போட மாட்டாருன்னா, கிரனட் போடக்கூடாது, அதனால தான் ரூம் மேட்ச்சில். இந்த மேட்ச் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயிச்சிருவேங்க. எங்கேருந்து அடிக்கிறாருன்னா அந்தாண்டிருந்து அடிச்சிட்டு இருக்காரு. நான் இந்தாண்டு குளோவால் போட்டுட்ருக்கேன். குளோவால்லாம் ஸ்லோ தான் நான் போடுறது எல்லாமே. 200 நெட்ஒர்க் போய் ஸ்லோவாக தான் விழுந்துச்சு. பாருங்க, அவர் வேறு குளோவால் போட்டுருந்தா ஸ்னைப்பர் தான் வச்சுருக்காரு. எனக்கு பயந்துக்கிட்டேன். ஆள் வேறு ஸ்னைப்பர் வச்சுருக்காரு. முடிச்சு விட்டேன். இங்கே அடிச்சிடுவேன், இங்கே டேமேஜ் கொடுத்துருவேன். இங்கே மேலே வந்து ஒரு அடி தான் முடிச்சு விட்ருவேன். இந்த மேட்ச் நான் ஜெயிச்சிருவேன். இப்போ ரவுண்ட் 3 நான் அடிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பிளேயராக ஆட போகிறான்னு பயம் எனக்கு வேற. பாருங்க, பயத்தில் இங்கே என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மனுஷன் எங்கேருந்து வருவாருன்னு எனக்கே தெரில. ஆனால் இவர் என்னை எதுக்கு கூப்பிட்டாரு, எதுக்கு ரூம் மேட்ச் போட்டாருன்னு எனக்கு தெரில. நான் மறுபடியும் மேட்ச் முடிச்சுட்டு இனிமேல் பண்ணி பார்த்தாலும் அவர் வரமாட்டேங்கிறாரு. ஆனால் காட்டுது உள்ளே இருக்காருன்னு. நான் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவை 2x ஸ்பீடில் ஓட்டுறேன். ஏன்னா ஸ்லோவாக ஓட்டினா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். நான் 2x ஸ்பீடில் ஓட்டுறேன். இந்த இடத்துல ஆளை காணா பாருங்க, அடின்னு அடிப்பார். குளோவால் வேறு இப்போ தான் பாருங்க, லேட்டாக விழுந்த குளோவால் தான். இப்போ அந்த குளோவாலை பூந்துட்டு போய் அடிப்பேன் பாருங்க. நான் மாட்டீங்களா அடிச்சு விட்டுருப்பேன். அவ்வளோதான், இந்த மேட்ச் முடிச்சு விட்ருவேன். டக்கு டக்குன்னு ஓட்ட பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும் வீடியோ. நான் 1x ஸ்பீடில் காட்டணுன்னா பாருங்க, இங்கே குளோவால் எதுக்குன்னே தெரியும் விழுவும். நான் அந்தாண்டு குளோவால் போட பார்ப்பேன், எங்கே விழுவும். இது மாதிரி உங்களுக்கும் நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க guys. பாருங்க, பாட்டுக்குள்ளுவோம்.
நான் தோற்றுவேன். அவ்வளோ ஜோனு வேறு வெறியேற்றிட்டு இருக்கும், பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேறு அங்கேருந்தே சுட ஆரம்பிச்சிருவாரு. குளோவால் போட்டு தோற்றுருவேன். இப்போ இந்த மேட்ச் என்ன பண்ணுவோன்னா, அவரு ஷார்ட் ரேஞ்சுக்கு இந்த மாதிரி கண் எடுத்தனால எடுத்துருவேன். இந்த மேட்ச் தோத்துருவாங்க ஐஸ். நான் ஹெட் அடிக்கலான்னு பார்ப்பேன், ஆனால் ட்ராக் வராது. இங்கே உள்ளே இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் உள்ளே ஆள் இருக்க மாட்டார். கடைசியில் எங்கேருந்து அடிப்பாருன்னு எனக்கு தெரியாது. பாருங்க, கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பேன், அவ்வளோதான். இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆள் அங்கங்கே குளோவல் போட்டுட்ருப்பாரு. நான் இங்கே அடிக்கிறாரு, ஆனால் உள்ளே போனால் இது இல்லை ஆள். ஆனால் நான் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். நல்ல பேர் சம்பவம் இருக்கும். இந்த மேட்ச் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிறேன் கைஸ். எங்கிருந்து அடிக்கிறா, இதை வேற போட்டுருவாருங்க. அந்த மிஷினை போட்டனால எனக்கு கட்டுப்பாகும். இந்த மாதிரி தோத்துருவாங்க. எனக்கு மறந்துடுச்சு, நான் கொஞ்சம் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் இதை விளையாண்டேன். அந்த மிஷினை வச்சு கொஞ்சம் காண்டேட்டிருப்பாரு. மிஷினை போட்டுலாம் ரொம்ப காண்டேட்டிருப்பாரு இவர். இங்கேருந்து வருவாருன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு லால் போட்டுக்கிட்டே இருப்பேன். அன்டாப்பில் பாருங்க, அந்த இதை போட்டனால எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அப்போ ஒரு ஐடியா என்ன பண்ணுவேன்னா, மெடிக்கிட் போட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுருவேன். பின்னாடி இருந்து ஒன்று அடிக்கும், செம்ம காண்டாயிட்டு பாருங்க, அடிச்சுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. ஆள் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. சரி, இங்கே நின்றுக்கிட்டு இருப்பேன், அந்த குளோவாலுக்கு அந்த தான் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அங்கே ஆள் இல்லை. அதுக்கப்புறம் இங்கே தனியாக குளோவால் போட்டுட்ருப்பாரு. அப்புறம் இங்கேருந்து முடிச்சுட்ருவாரு. சரி எங்கள் வீட்டில் கூப்பிட்டாங்க, அதனால தான். அங்கே பாருங்க, அவர் கிரனேட் போட ஆரம்பிச்சிருவாருங்க. அதான் எனக்கு கடுப்பாக இருக்கும். கிரனேட்டே போடக்கூடாது, ஹெட்ஷாட் போட்டுருங்க. நான் கிரனேட் எடுத்தேன். ஆமாம், அதுக்கு மேலே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கிரனேட்டு. அப்புறம் கிரனேட் போட்டு சும்மா பண்ணிங்கன்னா நசன்னு இருக்கும். தெரியல, பாருங்க, க்ளோவாலே போட மாட்டாரு. அவர் க்ளோவாலே போட மாட்டார் திடீர்னு, என்னவும் தெரியல அவருக்கு. Quickie B conversion for everybody. அதுக்கப்புறம் இந்த மேட்சும் கொஞ்சம் மைந்தேன், அடிச்சு போடுவாரோ அடிச்சுட்டு. அவரு பிளேயருங்க, அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் கூட விளையாண்டது கூட இல்லை.
இருந்தாரு என்னைய கூப்பிட்டு வச்சு ஹோம் மேட்ச் போட்டாரு. அனுப்பிச்சு விட்டாரு. அவர் பாட்டுக்கு வெளியோட்டமாக வருவார். கடைசி மேட்ச் காஸ். நானும் குளோவால் போடுவேங்க. நான் அவருக்காகவே போடுவேன் குளோவால். எங்கே இருந்தாச்சும் அடிச்சு போடுவாரோன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்ச நேரம் ஒழிஞ்சிருப்பேன். ஆள் எங்கேருந்து இருந்தேன். அதுக்கப்புறம் குளோவாலே போடாமல் தானே போட்டுருவேண்ணா. போட்டு ஒரே ஷாட்டு. அவ்வளோதான் மேட்ச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.